அன்புள்ள நண்பர்களே, கன்னி பெண்களை கரையேற்றுவோம், கைம்பெண்களை காப்பாற்றுவோம், கைம்பெண்களை கைவிடோம். விதவைகளை குறித்து இஸ்லாம் அழகான தீர்வை சொல்லி காட்டுகிறது. எனவே விதவைகளை மதிப்போம், விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுப்போம், விதவைகளுடைய கண்ணீரை துடைப்போம், விதவைகளுக்காக பாடுபடுவோம், விதவைகளுடைய துயரை நீக்குவோம், அவர்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக பொறுப்பேற்போம், அந்த குழந்தைகளுடைய கல்விக்காக பொறுப்பேற்போம், அந்த குழந்தைகளுடைய அன்றாட தேவைகளுக்காக பொறுப்பேற்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, விதவைக்காக பாடுபடுபவர் இறை வழியில் அறப்போர் புரிந்தவரை போன்றாவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, பகலெல்லாம் நோன்பு நோற்பவரை போன்று, இரவெல்லாம் நின்று வணங்குவதை போன்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதவைகளுக்காக பாடுபடுவரின் சிறப்பை பற்றி அழகாக சொல்லி காட்டுவார்கள். விதவைகளை மதிப்போம்.